ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் வந்துட்டு பதியம் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்துட்டு இந்த பறைசோவர்த்தியை கட் பண்ணியாச்சு. ஸோ அப்போவுமே ஒரு நோடு கட் பண்ணிட்டு தான் வீடியோ எடுத்தேன், எவ்வளோ பெருசு பிளான்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்ல பெருசாகவே இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக பேக் சைடில் இருந்து நடந்து வர இடம் இங்கே ஃப்ரண்ட்டுக்கு. அதனால இந்த இடம் ஃபுல்லாகவே கவர் ஆகிடுச்சு. அதனால் ஒரு ஏரியா ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒவ்வொரு நோட்லேயும் பார்த்திங்கன்னா 4 to 5 வந்து ரூட்ஸ் இருந்தது. அதுவுமே வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அடியும் இருக்கும். ஸோ ஒரு சிலதெல்லாம் பாருங்கள், ஒரு லாஸ்ட்டாக ஒரு நோடு கட் பண்ணி போட்டிருப்பேன். 4 அடி 3 அடிக்கு மேலே அந்த மாதிரியெல்லாம் இருந்தது ரூட்ஸு. ஸோ பார்க்கவே சூப்பராக இருந்தது. அந்த ரூட் எல்லாம் பார்த்திங்கன்னா மண்ணில் போய் ஸ்ப்ரெட்டாக இருந்தது. ஸோ கீழே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த லீஃபுமே பாருங்கள், ஒவ்வொன்றும் வாழை இலை மாதிரி அவ்வளோ பெருசாக இருந்தது. ஒவ்வொன்றா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 10 கட்டிங்ஸ் மாதிரி வந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொன்றுமே வந்து 7 இன்ச் பாட்டில், பெரிய பெரிய பாட்டில் போடுற மாதிரி இருந்தது. அதுவுமே இந்த ரூட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, ஸோ பார்த்து உடையாமல் வந்துட்டு ஸோ மடக்கி அந்த மாதிரி தான் பதியம் போட முடிஞ்சுது. ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் 2 சைடும் வந்துட்டு சாஃப் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இதுதான் அது. ஒரே ஒரு கட்டிங்ஸ் தான். இது ரூட் எவ்வளோ நீட்டமாக வளர்ந்துருக்குது பாருங்கள். ஸோ 4 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பராக இருந்தது. இதை வந்து 7 இன்ச் பாட்டில் என்னால் போடவே முடியல. ஒரு 12 இன்ச் க்ரோ பேக் இருந்தது. ஸோ அதில் போட்டுக்கிட்டேன். அது கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த ஏரியா இப்படி தான் இருக்குது. நீங்களே பாருங்கள். ஸோ ரொம்ப வந்துட்டு மழை பெய்யவும் பார்க்கவே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஸோ எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, அது இல்லாத என்னென்ன பிளான்ட்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் அலகேஷியா வெரைட்டி. இது ஒரு மதர் பிளான்ட்டு. கீழே பார்த்தீங்க அப்படின்னா தண்டு பகுதியே வந்து ஒரு அடிக்கு மேலே நல்லா வளர்ந்துருந்தது. ஸோ அதனால் மேலே எடுத்துக்கிட்டேன். ஸோ நிறைய பிரான்ச்சஸ் அதில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து தனியாக பதியம் போட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாம் கட் பண்ணி பாட்டிங் மீடியா எல்லாம் போட்டு ரோடு சைடு வெளியில் வச்சுட்டேன். நல்லா வந்துட்டு மழை நல்லா பெஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் தான் எடுத்து நான் பேக் சைடில் கொண்டு போய் வச்சுக்கிட்டேன். ஸோ வாங்க என்னென்ன பிளான்ட்ஸ் நான் பதியம் போட்டிருக்கிறேனோ அதையும் காமிச்சிடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பிளான்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிலோண்டன்ட்ரானில் ஹார்ட் லீஃப் இருக்குது இல்லையா, ஸோ அதில் வேரிகேட்டட் பண்ணேன். ஸோ அடுத்தது வந்து அலகேஷியா, அப்புறம் வந்துட்டு வேரிகேட்டட் கற்பூரவல்லி. ஃப்ரெண்ட்ஸ் சிங்கோனியம் வந்து மில்க் கான்ஃபெக்டி, அது வந்து ஒரு 2 கட்டிங்ஸ் கிடச்சிது. ஸோ அதையுமே போட்டாச்சு. இது வந்து சிங்கோனியம் சியபன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அன்றைக்கி சிங்கோனியம், அது என்ன நேம் தெரியலன்னு சொல்லியிருப்போம். சிங்கோனியம் செய்யபன்ஸ், அது கொஞ்சம் ரேரான வெரைட்டி தான். ஒரே ஒரு கட்டிங்ஸ் நம்மளுக்கு கிடச்சிது. ஃப்ரெண்ட்ஸ் பறைசோவர்த்தி எல்லாம் பாருங்கள், அழகாக பாட்டில் செட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் செட் பண்ணி பேக் சைடு கார்டன்லேயும் கொண்டு போய் வச்சாச்சு, நில ஏரியாவில். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்லா மழை பெய்யுது இல்லையா, எல்லாமே ரூட் போட்டு வந்துடும். அதனால தான் கட்டிங்ஸ் போட்டேன். இது வந்து ரம்பை, ஒரு 10 to 12 பிளான்ட்ஸ் ஆட்ட நம்மகிட்ட இருந்தது கட்டிங்ஸு. ஸோ ரூட்டடாகவே இருந்தது. ஸோ எல்லாம் பதியம் போட்டு எடுத்தாச்சு. இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். பாய், தேங்க்யூ.